So hey guys, hello and welcome to our channel. So நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு crossover SUV பாக்குறீங்களா? So நீங்க ஒரு ஃபேமிலி காரை அதிக மைலேஜ் தரக்கூடிய வண்டியை பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. So வாங்க இந்த Fronx உடைய CNG வேரியன்ட், அதாவது S அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் வேரியன்டான CNG வேரியன்ட்டை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காரை நமக்கு இன்னைக்கு கொடுத்தது ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் நெக்ஸா ஷோரூம். காங்கேயம் ரோட்ல உங்களோட ஷோரூம் இருக்கு. பழங்கரையில அவினாஷில உங்களோட அரினா ஷோரூம் இருக்கு. ஸோ ஃபார் டெஸ்ட் டிரைவ் ஆர் என்கொயரிஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது இந்த சிக்மா வேரியன்ட்ல ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதனுடைய டெல்டா வேரியன்ட் அப்படிங்கிற வேரியன்ட்டை பத்தின ஒரு ரிவ்யூ வந்து மேல ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த Fronx உடைய டெல்டா ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இந்த சிஎன்ஜி சிக்மா வேரியன்ட். இதுல வந்து பெட்ரோல் ஆப்ஷனும் நமக்கு இதுலயே கிடைக்குது. ஸோ அதை பத்தின ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இதனுடைய Fronx உடைய பேஸ் மாடல். ஸோ இதனுடைய கீ பார்த்தீங்கன்னா லாக், அதுக்கப்புறமா அன்லாக் பட்டனும் சேர்ந்தே கிடைச்சிருக்கு. பின்னாடி நமக்கு சுசுகிக்கான லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான கீ ஃபாப் தான் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதனுடைய வேரியன்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிக்மா வேரியன்ட், அதுக்கப்புறமா டெல்டா பிளஸ், டெல்டா ஆப்ஷனல், தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 5 வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே நமக்கு கூட இருக்கிறது சிக்மா சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ அதுக்கு அடுத்து இதனுடைய கலர்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 7 கலர்ஸ்க்கான சிங்கிள் டோனும் 3 கலர்ஸ்க்கான டியூவல் டோன் கலரும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூர் சிங்கிள் டோன் கலர். ஸோ இப்போ இதனுடைய இன்ஜின் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் அண்ட் 1 லிட்டர் 2 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டருங்கிறது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், 1 லிட்டர் அப்படிங்கிறது டர்போ இன்ஜின். ஸோ இதில் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது 1.2 லிட்டர் சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் வேரியன்ட். 1 லிட்டர்ல உங்களுக்கு பெட்ரோல் மட்டும் தான் கிடைக்கும். 1.2 லிட்டர்ல சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய டீடைல் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ இதோடைய ஃப்ரண்ட் லுக்ல இருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் எண்டுக்கும் இந்த வேரியன்ட்டுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு குரோம் ஃபினிஷ்க்கான ஒரு ஸ்லாட் கிரில் வந்து கிடைச்சிருக்கு. குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த லைனு சுசுகிக்கான லோகோவோட கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன்ல தான் கிடைக்குது. அதாவது டெல்டா வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா டெல்டா பிளஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு எல்இடிக்கான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல நெக்ஸ்ட் வேவ்க்கான ஒரு கிரில் வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஃபுல் பிளாக் ஃபினிஷ்க்கான கிரில், தென் கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், அதுக்கு கீழே ஏர்டாம் நல்லா ஓப்பனாக கொடுத்துருக்கு. தென் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஒரு சில்வர் கிரே ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே அதனுடைய சைட் ப்ரொஃபைல் போவோம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ஃப்ரண்ட் வீல் ஆர்ச்லேருந்து ரியர் வீல் ஆர்ச் வரைக்கும் நல்லா ட்ராவல் ஆகிருக்கு. ஒரு எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். இந்த ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம். இதுக்கு அடுத்த வேரியன்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. மிரர்ஸ் கூட நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் கீழே நமக்கு வீல் ஆர்ச்சுக்கு மேலேயே ஃபெண்டர்ஸில் இண்டிகேட்டர் ஒன்று பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஒரு டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 195/60. ரிம் சைஸ் வந்து ஒரு 16 இன்ச்சுக்கான டயர் தான். ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்கு. மேலே வந்து பிளாஸ்டிக்ல வந்து ஒரு ஸ்கஃப் பிளேட் கொடுத்துருக்கிறது டிசைன் வைஸ் நல்லாவே இருக்கு. இங்கே டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தவரை ஒரு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. பாடி கலர்ல கிடைக்கல, பட் இருந்தாலும் இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஏ பில்லர் வந்து ஒரு பிளாக் ஃபினிஷ்லையும், பி அண்ட் சி பில்லர் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடி கலர்ல கிடைச்சிருக்கு. மேலே ரூஃப் ரைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்ட்ராங்கான ரூஃப் ரைல்ஸ் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்க்க முடியும். நீங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல மெக்ஃபர்ஷன் அண்ட் ரியர்ல டார்ஷன் பீம்கான சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது சைடு டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியன்ட்லையும் ஒன்றா தான் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு 190 மில்லிமீட்டர், வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2520 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸ் இங்கே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மேலே நமக்கு இங்கே சன்ரூஃப் எதுவுமே கிடைக்கல, இருந்தாலும் ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா கூடவே கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு கொடுத்தாங்களோ ரியர்லயும் அதே மாதிரி ஒரு மஸ்குலருக்கான ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்கான டிசைன் வந்து இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்கு. டிஃபாகரும் நமக்கு கிடைச்சிருக்கு. தென் சிஎன்ஜிக்கான பேட்சிங்கும் இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் சுசுகிக்கான லோகோ கூடவே அந்த டெயில் லேம்ப்லேருந்து இந்த டெயில் லேம்ப் வரைக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நெக்ஸாக்கான யூனிக் டிசைனில் பிரேக் லைட், இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான லைட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் 2 கிடைச்சிருக்கு. இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்க்கான பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் இருந்தாலும் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், கீழே ஒரு சில்வர் குரோம்கான சில்வர் மேட் ஃபினிஷ்ல ஒரு ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்கிறது ஒரு எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சோடைய ஒரு டெயில் கேட்டும் கிடைச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி வேரியன்ட்.
பெட்ரோலுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 37 லிட்டரும், சிஎன்ஜியோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 55 லிட்டருக்கான ஒரு வாட்டர் ஈக்குவலன்ட் டேங்க் கெப்பாசிட்டியும் கிடைச்சிருக்கு. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் உங்களுக்கு 21 கிலோமீட்டர் பர் லிட்டரும், சிஎன்ஜியில் உங்களுக்கு 27 பர் கிலோமீட்டர் பர் கிலோகிராமுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பட்ஜெட் காரில் நல்ல ஒரு அதிகமான மைலேஜை மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெக்கை பற்றி பார்த்துருவோம் கைஸ். இப்போ இந்த ஃப்ரான்ஸோடைய இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ணுவோம். போனட் பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான பில் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இன்சுலேஷன் எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டருக்கான 4 சிலிண்டருக்கான இன்ஜின் தான் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் எல்லாம் டீசெண்டாகவே கொடுத்துருக்கு. இன்ஜினுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட பெட் நீட்டாகவே இருக்குது. ரைட் சைடில் நமக்கான பேட்டரி, இசிஎம்கான யூனிட், தென் லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான ஃபில்லிங்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீடிங்ஸ் எல்லாம் நீட்டாகவே பண்ணியிருக்கு. ஸோ போனட் க்ளோஸ் ஆகிருந்தால் உள்ள ரீஃபைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோடைய இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ இங்கே நமக்கு இந்த சிக்மா வேரியண்ட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஜின் 1.2 லிட்டருக்கான 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டுத்துலையுமே ரன் ஆகக்கூடிய இன்ஜின். பெட்ரோலில் இதுக்கு கிடைக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 89 பிஹெச்பி பவர், டார்க் பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். தென் சிஎன்ஜியில் இதுக்கு கிடைக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 89 பிஹெச்பி பவர், தென் 77 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நீட்டான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் இதுலேயே வந்து 1 லிட்டருக்கான டர்போ இன்ஜின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 PS பவரும் 147 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாக வெரைட்டிட்டு நல்லா ஹைவேல பெர்ஃபார்மன்ஸாக ஓட்டணும் அப்படின்னா 1 லிட்டர் டர்போ எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கீங்க, சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்க, தென் அடிக்கடி உங்கள் ஃபேமிலியை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, நீட்டான கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய வண்டி, ரைடிங் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மில்க் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோருடைய குவாலிட்டி தக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு டியூவல் கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து உள்ளுக்குள்ள உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு செரி ப்ரௌன் கலர் வித் சில்வர் மேட் ஃபினிஷ். அது கூடவே உங்களுக்கு பிளாக் கலருக்கான இன்டீரியர் வந்து கிடைச்சிருக்கு. டோர் ஹேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு விண்டோ லாக்கான ஸ்விட்ச், லாக் அண்ட் டோருக்கான லாக் அண்ட் அன்லாக்கான ஸ்விட்ச் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பவர் விண்டோஸ் கிடைச்சிருக்கு. பேஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் இந்த சிக்மா வேரியண்ட்டில் ஃப்ராங்க்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு செரி ப்ரௌன் கலர் நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர், தென் கூடவே மேகசின் ஹோல்டரும் கிடைச்சிருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்வீட்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த ஃப்ராங்க்ஸோடைய இன்க்ரெஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சீட்டோடைய கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ராங்க்ஸோடைய இன்க்ரெஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 2 சீட்டுக்குமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட பக்கிள்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பக்கிள் வந்து கிடைச்சிருக்கு. லம்பர் சப்போர்ட் நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் வித் சேம் அங்கே கிடைச்ச மாதிரி ஒரு செரி ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கு. இங்கே நமக்கு டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல. பட் இருந்தாலும் மூவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், தென் இன்க்ளைன் அண்ட் டிக்ளைன், இந்த ரெண்டுமே உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோட ஹைட் 5.8. ஸோ ஹெட்டை மைண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்க்ரெஸ் நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதனுடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டீசெண்டான பில் குவாலிட்டி இங்கே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃப்ராங்க்ஸோடைய இன்டீரியருக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிக்மா அதாவது பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஃப்ளாட் பாட்டம்கான ஸ்டேரிங் வீல் கிடைக்குது. ஒரு 3 ஸ்போக்கான ஸ்டேரிங் வீல் ஃபுல் பிளாக் கலரில். கிரிப்னஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல், தென் ரைட் சைடில் நமக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் கிடைக்குது. டாப் அண்ட் மட்டும் போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆஃப் ஆன்கான ஸ்விட்ச், தென் கூடவே உங்களுக்கு ஃபியூயலுக்கான சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்விட்சும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான லெவலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுதான் இந்த வண்டியோட கீ. இப்போ நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய இன்ஜின் நாய்ஸ் கேபின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ணிட்டோம், இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ரம்பிள்னஸோட ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் வண்டியோடைய கேபின் நாய்ஸ், அதாவது இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ளே
நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 95% ரீஃபைன்மெண்ட் இங்கே உங்களால் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்து வண்டியோட நாய்ஸ் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், நல்ல ஒரு ரேவ் ஆக்சலரேஷனோட சவுண்ட் வந்து உள்ளுக்குள்ள கிடைக்குது. ஸ்போர்ட்டி என்ஜினோட சவுண்ட் உள்ளுக்குள்ள உங்களால ஃபீல் பண்ண முடியுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா எம்ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் அனலாக் டைப்புக்கான எம்ஐடி தான் கிடைச்சிருக்கு. சின்னதா ஒரு 4 இன்ச்சுக்கான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கிறது உங்களால பார்க்க முடியும். லெஃப்ட்ல ஆர்பிஎம் மீட்டர், ரைட் சைட்ல நமக்கு ஸ்பீடோ மீட்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கண்ட்ரோல்ஸை நீங்க இங்க இருக்கக்கூடிய லிவர் தென் இங்க இருக்கக்கூடிய லிவர்ஸ் வச்சு தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மாருதியுடைய ஒரு ஆன்டிக் ஸ்டைலுக்கான ஒரு அனலாக் டைப்புக்கான ஒரு எம்ஐடி தான் இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. தென் ஃப்ரண்ட்ல சுசுகிக்கான லோகோ. தென் இங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 2 ஏர்பேக்ஸ் வந்துருக்கு. பட் டாப் எண்ட் அதாவது டெல்டா வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா உங்களுக்கு கிடைக்கும். இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால MP3 பிளேயர்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு அக்சசரியா MP3 பிளேயர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். கீழே நமக்கான ஏசி வென்ஸ் 2 பிளேஸ் ஆயிருக்கு. இங்கே நமக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு மேட் ஃபினிஷ்ல ஒரு கார்பன் டேப் டைப்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. நல்லாவே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கிளான்சார், டைசர் எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லா வண்டியிலையும் ஃபீல் பண்ண முடியுது. தென் பேஸ் வேரியண்டா இருந்தாலும் கூட உங்களுக்கு இங்க ஏர் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டிக்கு பார்க்கும்போது நமக்கு பட்டன்ஸ் நிறையவே கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று பிளேஸ் ஆயிருக்கு. யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுக்கல. பட் டாப் அண்ட் எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வயர்லெஸ்க்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று கிடைக்கும். தென் 2 கப் ஹோல்டர் கூடவே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் லிவர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கியர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் ஓகே, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக். ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ப்ரொவைட் ஆகலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளவ் பாக்ஸ், எஸ், ஒரு நீட்டான க்ளவ் பாக்ஸ். பட் உங்களுக்கு கூலன் க்ளவ் பாக்ஸ் இங்கே நமக்கு ப்ரொவைட் ஆகலை. மேலே நமக்கு சன்வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிரர்ஸ் எதுவும் வரல. பட் நீட்டான ஒரு சன்வைசர் கிடைச்சிருக்கு. டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா சன்வைசர் மட்டும் இருக்குது. டிக்கெட் ஹோல்டர் எதுவுமே கொடுக்கல. ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓவரால் ஃப்ராங்ஸோடைய ஃப்ரண்ட் கேபின் வியூ இதுதான். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்க்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரு ஆவரேஜான ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எக்ரஸ் ஓகே, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹெட்டை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதனுடைய ரியரோடைய சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஸோ இந்த ஃப்ராங்ஸோடைய ரியருக்கான சீட் கம்ஃபர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைடு உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ரியர் டோரில். தென் ஸ்பீக்கர்ஸ் கூடவே 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இதனுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மேலே நமக்கான கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரியர் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். 5.8 என்னோட ஹைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீரும் ஆம்பிள் ஆஃப் நீரும் வந்து கிடைக்குது. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா டெக் பண்ணி வச்சிருக்கேன். நீட்டான லெக் ரூம் வந்து கிடைச்சிருக்கு. தென் தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஜர்னிக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் தை சப்போர்ட் ஒரு 75%க்கான தை சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஃபிளாட் பாட்டம்கான சீட் தான் இங்கே நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல நமக்கு ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேத்துக்கும் இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இண்டிவிஜுவலாக அவங்களால வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஹெட்ரெஸ்ட்டை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பேத்துக்குமே 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டாக நமக்கு ஐஎஸ்ஓபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட்டுக்கான லாக் வந்து கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கு 60/40க்கான ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 2 பேர், ரியரில் ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது 60/40க்கான லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களால் சீட்டை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் நமக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எதுவுமே கொடுக்கல லைட்ஸு. இங்கே வந்து ஒரு எல்லோ கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 2 சைடுமே கேபின்கான கிராப் ஹேண்டில் வந்து கிடைச்சிருக்கு. கூடவே ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 3rd சிபிலரில் உங்களுக்கு குவார்டர் கிளாஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அடைச்ச மாதிரி ஃபீல் வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ ரியருடைய எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பாயிண்ட்ல வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு ஃப்ரண்ட் டோரோட ரியர் டோர் நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. ஸோ கிராப் ஹேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் இறங்கணும் அப்படின்னா ஹெட்டை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் ரியரோடைய எக்ரஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதனுடைய பூட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஃப்ராங்ஸோடைய ரியர்
பூட் கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கு. ஹைட்ராலிக் மூலியமாக தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பார்சல் ட்ரே பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே தான் ஒரு வியர்டான ஒரு லுக் வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது 308 லிட்டருக்கான ஒரு பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சிஎன்ஜி அப்படிங்கிறதுனால இங்கே உங்களுக்கு சிஎன்ஜிக்கான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 55 லிட்டருக்கான வாட்டர் ஈக்குவலண்ட்கான ஒரு டேங்க் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்பேர் வீல் அடியில் இவங்களால டக் பண்ண முடியல, இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கு. சேம் சைஸுக்கான ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு 2 பேர்த்தோட லக்கேஜ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கே அகாமடேட் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் லக்கேஜ் ஸ்பேஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி ஒரு மைலேஜ் இருக்கக்கூடிய வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு திங்க் பண்ணும்போது. ஸோ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா நீட்டாகவே வந்துட்டு இந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாகவே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸ் ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோஸ் வர்ற இடமெல்லாம் நல்லா நீட்டாகவே வந்துட்டு சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய ஓவரால் டேங்க் கெப்பாசிட்டி 55 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி. ரியரில் வந்து டாப் எண்டில் மட்டும் இந்த 2 சைடும் உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. ஹூக்கும் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஸோ சிவப்பு கலருக்கு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஒன்று கொடுத்துருக்கு சிஎன்ஜி வண்டி அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ், கலர் வேரியன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ஃப்ராங்ஸோடைய சிக்மா வேரியண்ட்டுக்கான பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வேரியண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல் மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ராங்ஸோடைய டெல்டாவுடைய வேரியண்ட் வந்து மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டெல்டாங்கிறது டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட், இது பேஸ் வேரியண்ட். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் சிஎன்ஜி ஆப்ஷனோட வந்திருக்கு. ஸோ மைலேஜ் அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் கார், தென் கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், ரைடிங் கம்ஃபர்ட், தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்ஜினுடைய டியூரபிலிட்டி இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டியை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூரில் 9.99 lakhs வருது. ஸோ இந்த வண்டியை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீன்லையும் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து மீண்டும் நான் சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவுமே முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.